அண்ணாமலையார் கோவிலின் முதல் பிரகார வடக்கு சுவற்றில் மற்றொரு கல்வெட்டும் இருக்கிறது. இதில் ஹொய்சால மரபைச் சேர்ந்த தண்டநாயகன் சிம்மண்ணா என்பவர் பிருத்திவி கங்கனை போரில் வென்ற செய்தி கூறப்பட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவிலைப் போலவே பங்கள நாட்டு கங்கரையர் புகழ்பாடும் இன்னொரு கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தாமரைப்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இருமருங்கிலும் தாவரங்கள் சூழ்ந்த சிறிய பாதையின் நடுவே இந்த ஊருக்குள் செல்ல வேண்டும். ஊரை அடைவதற்கு முன்பு சலசலத்து ஓடும் செய்யாறு குறுக்கிடுகிறது. தாமரைப்பாக்கத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் குடிகொண்டுள்ள இறைவன் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயம் பங்கள நாட்டு கங்கரையர்களால் கட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவிலே போலூரிலிருந்து செங்கம் செல்லும் வழியிலே தாமரைப்பாக்கம் என்ற சிற்றூரில் புகழ்பெற்ற அக்னீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்திலே ஏராளமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற எல்லா கல்வெட்டுகளையும் படியெடுத்து தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை தாமரைப்பாக்கம் கல்வெட்டுகள் என்ற நூலிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் முழுக்க முழுக்க பங்கள நாட்டு கங்கரைய மன்னர்களாலே கட்டப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தின் தெற்கு பகுதி சுற்றிலே இங்க பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஒரு மன்னருடைய சிலை இடம்பெற்றிருக்கு. இது பங்கள நாட்டு கங்கரை வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மன்னருடைய சிலை என்று கருதப்படுகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இக்கோவிலில் கங்கர்களின் கலைப்பாணியை காண முடிகிறது. ஆலயத்தில் உள்ள 29 கல்வெட்டுகளையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை பதிவு செய்து வெளியிட்டுள்ளது. இக்கல்வெட்டுகள் 10 முதல் 14ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தில் வெட்டப்பட்டுள்ளன. இதிலே ஒரு கல்வெட்டு பங்கள நாடுடைய இருமடி சோழ பிருத்திவி கங்கரையன் பற்றியதாகும். அக்னீஸ்வரர் கோவிலின் அர்த்த மண்டப வடப்புற பட்டிகை மற்றும் குமுதத்தில் இந்த கல்வெட்டு இடம்பெற்றுள்ளது. இந்த தாமரைப்பாக்கத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் ஆலம்பள்ளி. அந்த ஆலம்பள்ளியிலே இருக்கக்கூடிய 250 வேலி நிலத்தை பிருத்திவி கங்கரையன் ஆலயத்திற்கு தானமாக அளித்துள்ளார். அந்த நிலத்திலே வரக்கூடிய வருமானங்களை வைத்து அந்தணர்களுக்கு உணவளிக்கவும், தைரமுது படைக்கவும், திருநந்தா விளக்கரிக்கவும் பிருத்திவி கங்கரையன் ஆணை பிறப்பித்துள்ளார். அந்த கல்வெட்டுகள் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன. முதலாம் பராந்தகன் காலத்தில் குறுநில மன்னனாக திகழ்ந்த பங்கள நாடுடைய பிருத்திவி கங்கரையனுடைய கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அக்னீஸ்வரர் கோவிலுக்கு அவர் அளித்த தானங்களை இந்த கல்வெட்டு கூறுகிறது. அக்னீஸ்வரர் ஆலயம் சிதிலமடைந்து போனாலும் கல்வெட்டுக்கள் சிதிலமடையாமல் காணப்படுகின்றன. இவற்றில் ஒரு கல்வெட்டில் அத்திமல்லனான கன்னரதேவ பிருத்திவி கங்கரையன் குறிப்பிடப்படுகிறார். தாமரைப்பாக்கம் அக்னீஸ்வரர் ஆலயத்துடைய உள்பகுதியில் நின்று இப்ப பேசிட்டு இருக்கேன். கருவறைக்கு அருகில் நின்று இருக்கேன். இந்த கோயில் இன்னைக்கு மிகவும் சிதிலமடைந்த நிலைமையில காணப்படுது. இந்த தாமரைப்பாக்கம் பகுதி மக்கள் இந்த கோயிலை புனரமைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. எனக்கு அருகிலே பாத்தீங்கன்னா இந்த தூண்களை நீங்க காண முடியும். இந்த தூண்களுடைய வடிவமைப்பெல்லாம் பார்த்தாலே ஒரு கங்கருடைய கலை வடிவத்தை உணரலாம். 1000 ஆண்டுகள் பழமையான கோயில் என்பதை இந்த தூண்களும் இந்த ஆலயத்திற்குள்ள இருக்கிற பல சிலைகளும் விளக்குது. ஆனா இந்த கருவறை சுற்றி இருக்க இந்த பகுதிகளில் எந்த கல்வெட்டுகளையும் காண முடியல. அதே சமயம் கோயிலின் வெளிப்புறத்தில் ஏராளமான கல்வெட்டுகளை காண முடியுது. இதுல ஒரு கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் வெட்டப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டுல பங்கள நாடுடைய அத்தி மல்லனான கன்னரதேவன் பிரதி கங்கரையன் என்ற மன்னரை பற்றிய கல்வெட்டுகளை காண முடிகிறது. அந்த மன்னர் இந்த கோவிலுக்கு அளித்த ஏராளமான கொடைகளை அந்த கல்வெட்டு தெரிவிக்கிறது. இந்த கல்வெட்டில் கூறப்படும் கன்னரதேவன் என்பவர் ராஷ்டிரகூட மன்னராவார். சோழர்களுக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் இடையே நடந்த தக்கோல போரில் பங்கள நாட்டு கங்கரையர்கள் ராஷ்டிரகூடர்களுக்கு உதவி செய்தனர். இப்போரில் ராஷ்டிரகூடர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக கங்கரையர்கள் ஆட்சி பொறுப்பை தொடர்ந்தனர். இதன் காரணமாகவே ராஷ்டிரகூட அரசனான கன்னரதேவனின் பெயரை அத்திமல்லனான கங்கரையர் தன் பெயருடன் சேர்த்துக் கொண்டுள்ளார். அரசர்கள் இறந்தால் அவர்களது மனைவிகள் உடன்கட்டை ஏறுவதை பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் கூத்தாடும் தேவரான பிருத்திவி கங்கரையர் இறந்தபோது பாடல் மகளிர் சிலர் அவருடன் சேர்த்து உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளனர். இந்த செய்தி
அக்னீஸ்வரர் ஆலய கல்வெட்டில் பதிவாகியுள்ளது. அக்னீஸ்வரர் ஆலயத்திலே 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இந்த கல்வெட்டிலும் பங்கள நாட்டு கங்கரைய மன்னர் ஒருவர் குறிக்கப்படுகிறார். இந்த மன்னர் கூத்தாடும் தேவனான பிருத்திவிகங்கரையன். இந்த மன்னர் இறக்கும் போது புதைக்கப்படுகிறார். அவர் புதைக்கும் போது பாடல் பாடக்கூடிய மகளிர் சில பேர் அவரோடு சேர்த்து உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள். இதனால சந்தான தோஷம் ஏற்பட்டதாக அந்த கங்கரை மன்னருடைய புதல்வர் சோமனான கங்கரையர் கருதுறாரு. இந்த தோஷம் நீங்குவதற்காக அந்த புதைக்கப்பட்ட பெண்களுடைய வாரிசுகளுக்கு அவர் நிலதானம் அளிச்சிருக்காரு. அந்த செய்தி இந்த ஆலய கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. பங்கள நாட்டு கங்கரைய மன்னர்களது கல்வெட்டுக்கள் செங்கம் பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றன. இங்கு ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ரிஷபேஸ்வரர் ஆலய கல்வெட்டு கங்கரையர் பற்றிய செய்திகளை கூறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டத்திலே புகழ்பெற்ற ரிஷபேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தை சுற்றி ஏராளமான கல்வெட்டுகள், அதாவது இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புறத்திலே கல்வெட்டுகள் இல்லாத சுவரே இல்லை என்ற அளவுக்கு ஏராளமான கல்வெட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே சுண்ணாம்படிச்சு எல்லாத்தையும் அந்த கல்வெட்டுகள் தெரியாம பண்ணியிருக்காங்க. பல இடத்துல நவீன முறையில் வண்ணங்கள் பெயிண்ட் அடிச்சு பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல கட்டுமான வேலைகள் நடத்தி பல கல்வெட்டுகளை மறைச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த கல்வெட்டுக்கள் 1900 ஆங்கில அரசாங்கத்தாலே படியெடுக்கப்பட்டு தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில் என்ற நூலிலே 7ஆம் தொகுதியிலே இந்த கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கோயிலிலே மலையமான்கள் பற்றின 2 கல்வெட்டுகள் இருக்கு. அந்த முதல் கல்வெட்டு மலையமான் மன்னர்களை வன்னியர்கள் என்று குறிப்பிடுகிறது. இன்னொரு கல்வெட்டு இந்த ஆலயத்தின் மிக நீண்ட கல்வெட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த கல்வெட்டுகளும் வன்னியகுல சத்திரியனான மலையமான் மன்னர்களாலே வெட்டப்பட்டது. அந்த கல்வெட்டில் சொல்லப்படுற செய்தி என்னன்னா, இந்த மலையமான் மன்னர்களும் அவர்களுக்கு உறவினர்களாக இருக்கக்கூடிய பங்கள நாட்டு கங்கரையர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதலுக்கான காரணம் தெரியல. ஒரு 2 பேருக்கு சண்டை வந்தா எப்படி ஆக்ரோஷமா திட்டிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான வாசகங்களோடு அந்த கல்வெட்டு காணப்படுகிறது. ரிஷபேஸ்வரர் ஆலய கல்வெட்டு மலையமான் மன்னர்களை வன்னிய மக்கள் நாயன் என்று குறிப்பிடுகிறது. மலையமான்களுக்கு கங்கரையர்கள் பெண் கொடுத்த செய்தியும் இந்த கல்வெட்டுக்களால் அறியப்படுகின்றது. கங்கரைய வம்சத்து பெண்களை மணந்ததன் மூலம் தங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அரச பதவியை தரமாட்டோம் என்று மலையமான்கள் இந்த கல்வெட்டில் கோபத்துடன் கூறியுள்ளனர். மேலும் கங்கரையர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்பவர்களை அசல் வன்னியர் குதிரைக்கு புல்பறித்து போடுபவர்களோடு தொடர்பு படுத்தி மலையமான்கள் ஆவேசமாக பேசும் செய்தி இக்கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. வந்தவாசி அருகே சீயமங்கலத்தில் உள்ள ஸ்தம்பேஸ்வரர் கோயிலும் வன்னியகுல சத்திரியர்களான கங்கரையர்களின் வரலாற்றுக்கு சாட்சி கூறுகிறது. மலையடி வாரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலின் எழிலை காண கண்கோடி வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகிலே உள்ளது தேசூர் என்ற கிராமம். அந்த தேசூருக்கு கொஞ்சம் தள்ளி சீயமங்கலம் என்ற ஒரு சிற்றூர் இருக்கிறது. அந்த சிற்றூருக்கு உள்ள வந்தோம்னா மலையடி வாரத்திலே ஒரு பழமையான கோயிலை காண முடிகிறது. அந்த கோயில் தான் தம்பேஸ்வரர் ஆலயம். இந்த புகழ்பெற்ற சிவன் கோயில் இன்னைக்கு தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த ஆலயத்துல பழமையான கல்வெட்டுக்களை ஏராளமாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கல்வெட்டுகளிலே பங்கள நாட்டு கங்கரைய மன்னர்கள் பத்தின குறிப்புகள் இந்த கோயில் இருக்க கல்வெட்டுகள் ஏராளமா கிடைக்குது. இந்த கல்வெட்டுக்களை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ற நூலின் 7ஆம் தொகுதியிலே இந்திய அரசின் தொல்லியல் துறை பதிவு செய்திருக்கிறது. அதிலே ஏராளமான தகவல்களை சொல்றாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, சுந்தர சோழனுடைய மகனான 2ஆம் ஆதித்த கரிகாலன் காலத்துல இங்க ஒரு கங்கரைய மன்னர் வாழ்ந்திருக்கிறார். அந்த கங்கரைய மன்னர் தொண்டை மண்டலத்தின் பெரும் பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த செய்தியை இங்க இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. மும்முடி சோழ செம்பியன் சீய கங்கரையன் என்ற இம்மன்னர் தம்பேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கற்றளி அமைத்துள்ளார். தம்பேஸ்வரர் ஆலயத்திலே இன்னொரு முக்கியமான கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. அந்த கல்வெட்டையும் இந்த தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியின் நூலிலே இந்திய அரசாங்கம் பதிவு செய்து வெளியிட்டிருக்காங்க. அந்த கல்வெட்டிலே கங்கரைய மன்னர் ஒருவர் இந்த ஆலயத்திற்கு திருக்கற்றளி எழுப்பிய செய்தி காணப்படுகிறது. இப்படி பல நூறு தர்மங்களை செய்து சமயத்தை காத்தவர்கள் பங்கள நாட்டு கங்கரையர்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த வரலாற்றிற்கு கோயில்களும் சிற்பங்களும்
கல்வெட்டுகளும் சாட்சி பகிர்கின்றன. இந்த கோவில்கள் உள்ள காலம் வரை பங்கள நாட்டு கங்கரையர்களின் புகழும் வரலாற்று ஏடுகளில் நிலைத்து நிற்கும். தமிழ்நாட்டின் ஒரே சத்திரிய இனம் வன்னியகுல